இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனில் பார்க்க போகிறது சாம்பார் சாதம் எப்படி செய்யறது பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பொன்னி அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே 100 கிராம் பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணியில் அரிசியை பருப்பையும் நல்லா அலசி விட்டுட்டு 20 நிமிஷம் வரை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 3 டீஸ்பூன் வரை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இது லைட்டாக பொரிஞ்சோடனே 3 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துட்டு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் சாம்பார் சாதத்துக்கு பலவிதமான காய்கறிகள் சேர்த்துருக்கிறோம். உங்களுக்கு எந்த காய்கறிகளும் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் சமைக்க ஆரம்பிக்கும் போது 3 லிட்டர் குக்கரில் ஆரம்பித்தோங்க. ஆனால் காய்கறியில் சேர்த்ததுக்கு அப்புறம் இடம் பத்தாதனால 5 லிட்டர் குக்கருக்கு மாற்றிருப்போம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது பெரிய குக்கர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அரிசி எந்த கப்பில் அளந்தீங்களோ அந்த கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி அளந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் தாங்க போட போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு 4 to 5 நிமிஷம் வரை கொதிக்க விட்டுருங்க. 4 to 5 நிமிஷம் வரை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சோறை அடிவட்டை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கொதி அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிற பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவிட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் சாதத்தில் சேர்த்துட்டு கலந்து விட்டீங்கன்னா நம்ம சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போட போகிறோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.